1971 இந்தியா பாகிஸ்தான் வார் நடந்துட்டு இருக்கு. குஜராத்ல ஒரு குக்கிராமத்துல ஒரு 300 பெண்கள் பச்சை கலர் சாரி உடுத்திட்டு நடு ராத்திரி ஒரு ரன்வே சரி செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க ஏன் அந்த வேலைய பார்த்துட்டு இருந்தாங்க? அதனால அந்த போர் இப்படி மாறிச்சுன்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். 1971ல இந்தியா, பாகிஸ்தான் போர் ஆரம்பிக்குது. இந்த போரோட இறுதியில பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷ்னு ஒரு புது நாடே உருவாகுது. இந்த போரோட முக்கியமான போர்க்காலம் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஃப்ரண்ட், அதாவது இந்தியா, பாகிஸ்தான் பார்டர் விட்டு நடந்துச்சு. பாகிஸ்தானோட ஏர்ஃபோர்ஸ் இந்தியாவோட ஏர்ஃபோர்ஸ் ஃபீல்ட்ஸ் அட்டாக் பண்ணாங்க. அப்படி புச்சில் ஒரு ஏர்ஃபீல்டு பாகிஸ்தானோட ஏர்ஃபோர்ஸ் தாக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ இந்த ஏர்ஃபீல்டு ரன்வேயை சரி பண்ணணும். இது சரி பண்ணுறதுக்கு இந்தியன் ஆர்மி ஆட்கள் அனுப்புறது கஷ்டம். ஏன்னா போர் நடந்துட்டு இருக்கு. அதை என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பக்கத்தில் இருக்க கிரவுண்டில் இருக்க பெண்களை கூப்பிட்டுருக்காங்க, எங்களுக்கு உதவி செய்ய வரீங்களா அப்படின்னு. ஸோ நைட்டோட நைட்டாக ஒரு 300 பெண்களை கூப்பிட்டு அவங்களுக்கு பச்சை சாலி உடுத்தி வர சொல்லுவாங்க. ஏன்னா இருட்டில் தெரியாமல் இருக்கிறதுக்காக இந்த 300 பெண்கள் ஒரு 2 நாள் முழுக்க வேலை செஞ்சு அந்த ரன்வே சரி பண்ணுறாங்க. அவங்க ரன்வே சரி பண்ணும்போது எந்த பிரச்சனையும் வராமல் இல்லைங்க. ஒவ்வொரு தடவை சரி பண்ண ட்ரை பண்ணும்போது பாகிஸ்தானோட ஏர்ஃபோர்ஸ் அவங்க மேலே தாக்குதல் நடந்திருக்கு. அவங்க சைரன்ஸை வச்சு ஏர்ஃபோர்ஸ் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி தாக்குதல் நடக்க போதா இல்லையான்னு அதுக்கேற்ற மாதிரி வேலை செஞ்சுட்டு சில நேரம் சைரன் சத்தம் போய் ஒழிஞ்சிட்டு திரும்ப வேலை செஞ்சு தொடர்ந்து ஒரு 2 நாள் நைட்டு வேலை பார்த்து அந்த ரன்வே கம்ப்ளீட்டாக சரி பண்ணிடுறாங்க. அந்த ரன்வே சரியான உடனே இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அவங்களோட பெயினை அந்த புஜ் ஏர்ஃபீல்டில் லேண்ட் பண்ண முடிஞ்சுது. அப்போ லேண்ட் பண்ண முடிஞ்சதால இந்தியா பாகிஸ்தான் போர் இந்தியாவுக்கு ஒரு பெரிய எட்ஜ் கிடைக்குது. அது மூலமாக அந்த போரும் ஜெயிக்க முடியுது. இந்த போர் முடிஞ்ச அப்புறமா இந்திரா காந்தி அந்த 300 பெண்களையும் டெல்லி கூப்பிட்டு, நீங்கள் பண்ணது ஒரு மிகப்பெரிய ஒரு உதவி. இந்த உதவிக்கு நீ கண்டிப்பாக ஒரு பணம் வாங்கிக்கோ சொல்லி பணம் கொடுக்குறாங்க. அந்த பெண்கள் எங்கள் நாட்டுக்கு நான் செஞ்ச கடமை, நான் கண்டிப்பாக பணம் வாங்க மாட்டேன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால அந்த 300 பெண்களில் ஒரு பெருந்தூரமாக ஒரு சிலையை இப்போவும் புஜ் ஏர்ஃபீல்டில் நம்ம பார்க்க முடியும்.